வணக்கம் வணக்கம் வணக்கம். லாங் வீடியோ கேட்டிருந்த எல்லாருக்கும் நாங்க வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேர் மட்டும் வரல. இவங்க 2 பேரும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேய் செல்முருகா போண்டாமணி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா அங்கதான் போறோம். எங்கதான் போறோம்? அதான் அங்கதான் போறோம். எங்க போறோம்னு தெரியும். ஆமா. சென்னையிலே ஃபர்ஸ்ட் பெட் ரிசார்ட் வேற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து நான் ஆக்சுவலா வந்து அந்த தாம்பரத்துல ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க போயிருந்தோம். பெட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்விமிங் பூல், ஹியூமனுக்குன்னு ஒரு தனி ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்காங்க. மஜாவா இருக்கும். நீ அங்கதான் சொல்லும் போது நான் எங்கேயோ நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தரமான இடத்துக்கு கொண்டு வந்திருப்பேன்னு எதிர்பார்க்கலையே. ஓ மை காட், இதுதான் மேன் நம்ம தங்க போற அரண்மனை. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? எஸ்டேட் என்ன வரலாறு தானே, வேற லெவல்ல கட்டிருக்காங்க. நிஜமா இன்னைக்கு நமக்கு இங்கதான் ஃபன். ஓய் எங்கடா போனாங்க அவங்க? பாபா ஓடி பிடிக்கலாம் வா. ஏய் ரொம்ப கேவலமா பண்றீங்களா 2 பேரும்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளில போறீங்களா ப்ளீஸ்? நான் எங்கடா போறது? கொஞ்சம் போங்க வெளில. அங்க யாரோ வெயிட் பண்றாங்க பாருங்க. உங்களை நம்ம 2 பேரும் தானே ரூம் புக் பண்ணோம். அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. என்னையா? யாரு மேன்? யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். 2 hours later. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. Come. செம்ம வாத்தான பேசுங்க, நிஜமாவே சொல்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இது சேம் வந்து ஆர்சி பெட் ரிசார்ட்டோடைய ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துனாலே தெரியும். இது அதோட செகண்ட் பிரான்ச்சு ஈசிஆரில் இருக்குது. பட் அதை விட வந்து இது ரொம்ப பயங்கரமாக ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. ஊட்டியில் காட்டேஜஸ் இருக்கும், நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நமக்கு ஒரு பெட்டு, ஒரு காட்டேஜ், அதுக்கான பால்கனிலாம் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அது பெட்டோடைய பர்த்டே பார்ட்டி எந்த அளவுக்கு சூப்பராக நடத்துகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். செம்ம க்யூட்டாக பண்ணுறாங்க பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. நம்மளால ஹியூமனை கூட இந்த அளவுக்கு யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பெட்டுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பயங்கர க்யூட்டாக இருக்காங்க. நம்ம ஆள் உள்ளே தூங்கிட்டு இருக்காப்புல, டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ ரெஸ்ட் பண்ண நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. போஸ் குத்துனா என்ன அர்த்தம்? போய் பால போடு. முடியாது, நீ பால போடு, நீ அங்க நின்னு நான் ஆடுறேன். நம்பர் போடு. நம்பர் போடு. நம்பர்லாம் விடுங்க. கீப்பிங் யார் பாப்பா? 3 பேர் கீப்பிங். கீப்பர் ஆல்ரெடி ரெடிடா. ரெடியா? அக்கட சூடு. வேற யாரு? நான் தான். ஓ காமன் ரேஜி. கீப்பர் இஸ் ஆல்வேஸ் ரெடி மேன். சரி நீயே பேட் ஆடு. எனக்கு பால் கொடு, நான் பால போடுறேன். போட்டா பால். பேட் கீட்டு போட போது பின்னாடி போடா. ஏய் யார தலபதி மேல கை வச்சிட்டே. Not tired man.
ஸோ இங்கே ஆக்சுவலி கெஃபே வரப்போகுதான், பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா. ஓ நல்லதுதான். இங்கே க்ரூமிங் ஸ்டுடியோ இருக்கான், பார்த்துட்டு வரலாம் வா. ஓ இப்போ இவங்க தான் ஒரு குளிப்பாட்ட வரா. பல வித்தைகள் வச்சிருக்காங்கப்பா இவங்க. அடடடா வேற லெவலில் பக்காவா இருக்கு. இவங்க எல்லா பிரான்ச்லையுமே எல்லாமே வச்சிருக்காங்க பத்தியா. அவங்க எல்லா பிரான்ச்லையுமே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ரூமிங் ஸ்டுடியோ, கெஃபே, பெட் ரெசார்ட், ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு வேற லெவல் பண்ணுவாங்கப்பா. அப்போ ரெஜிக்கு ஒரு குளியல் தான் இன்னைக்கு கொண்டாட்டம் தான். போட்டுருவோம் தலைவா. ஸ்விம்மிங் பூல் இன்னும் பார்க்கல. ஆஹா ஹியூமன் இல்லை, பெட்டுது. கோவா இது பெட்டுக்கா. ஆ அடடடடா அதாவது பெட்டுக்கு தனியா, ஆனா இங்க நம்மளும் குளிக்கலாம், அலோடு தான். சிதுக்கி 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 கட்டி வச்சிருக்காப்புல. போனது உண்மையிலேயே செம பெட்ல ஒரு போல இருக்கு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா. ஏங்க கூமாப்பட்டி, என்னங்க கூமாப்பட்டி, இங்க பாருங்க தண்ணி சும்மா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, வேற லெவல். இங்க பாருங்களேன் காட்டேஜஸ் எல்லாம். ஓ மை காட், நான் சொல்றேன்ல, இதை விட பிளசண்டான பிளேஸ் ஒரு பெட் பேரண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வாட்டி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் நான் இங்கே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என் செல்லத்து கூட. நிஜமாக்கா என்ஜாய் பண்றியா செல்லம்? பிடிச்சிருக்கா? அவளுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் தான் வெயிட்டிங். ஹலோ. ஆமா. ஐயோ, ஓ மை காட், டேய் நவுரா. ஆமா, ஐ டோன்ட் நம்புறேன். ஐயா கை வச்சு பாருங்க, சூடாயிச்சான்னு. என்னது புச்சுக்கன்னு வச்சிட்டீங்க? ஐயா நம்ம பாபுக்கு பண்றோமா இல்ல ஃப்ரை பண்றோமா? இவ்வளவு நேரம் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. பெட் ஃப்ரெண்ட்லின்னு நினைச்சேன் நான். அது சும்மா ஒரு 2 கிணல் இருக்கும், அந்த 2 கிணல்ல வைக்க வச்சிருவாங்க. ஐயா நான் தான் சொல்றேன்ல, சென்னையில பெட் ஃப்ரெண்ட்லி இல்லைங்க, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. அதாவது பெட்டுக்கான இடம், நம்ம ஹியூமன் வந்து தங்கிறதுக்கு தான் கொஞ்சம் இடம், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இது மாதிரி ஒரு ரெசார்ட் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் சென்னையில. இல்ல எனக்கு பியூட்டிஃபுல் கான்செப்ட் தான் இருக்கு. எங்க பெட்டை கூட்டு பண்ணாலும் நாட் அலவுட், நாட் அலவுட், நாட் அலவுட் அப்படின்றாங்க. எங்க பெட்டு தான் ஏன் ஃபர்ஸ்ட் அலவுடு? ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஓனருக்கு ஒரு லவ். பாபிக்யூ, ஸ்விம்மிங் பூல், ராத்திரி, சின்ன இளையராஜா சாங். நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடுது மேலே. ஐயோ 5 நிமிஷம் செகண்ட் மேல பாட மாட்டேன். ஒய் உனக்கு அறிவு இருக்கா? ஆஹா ப்ரோ 2 ஷவர்மா. ஐயா இதுக்கு முன்னாடி ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தீங்களா? தள்ளு வண்டியில தள்ளிட்டு இருந்தீங்களா? யார முடிங்க. நீங்க எத்தனை பிடிச்சிருக்கீங்க? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கலர் ஒன்று இருக்குமே. கிரீன் இது சட்னி இல்லை. என்ன இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறான்? அதை விடு, எனக்கு மைனஸ் தான் நல்லா இருந்திருக்கும். தலைவா மைனஸ் தானே வேணும் உனக்கு? போனடு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணு, மைனஸ் அதில் இருக்கும் பாரு. என்ன மேன் சிக்கன் வேணுமா? என்ன லாஜிக்காக தானே பதில் சொன்னேன். யூ கோ மேன். நிஜமா நம்ம சாப்பிடலாம்.